நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சனிக்கிழமை தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் மிஷனரி பணி அல்லது மிஷனரி பயணம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு மிஷனரி பயணம், மிஷனரி பணிகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. கனவிலே ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு ஊழியம் செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறது போல இங்கே அருமையான ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் பவுலுக்கு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, மிஷனரி பணியை குறித்து நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இல்லாத மக்களுக்கு, நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லலை, யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையோ அத்தனை பேருக்கும் இயேசு தேவை. இயேசு உள்ளத்தில் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதனால் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. ஏனென்றால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேறு எதுவும் தர முடியாது. இயேசு தவிர வேறு யாரும் எதையும் தர முடியாது. நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? முடியாது. அப்படின்னா பணக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் குடிக்கிறான்? இந்த உலகத்தில் எந்த செல்வம் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் இருந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தராது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் உலகமெங்கும் ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாங்களாம். அவங்களே மீட்டிங்கில் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அப்படி போகும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் அங்கே ஒரு ராணி இருந்தார்கள். அந்த நாட்டுக்கு ராணி என்று மரியாதை கொடுத்து வைத்திருந்தார். பெரிய அரண்மனை போல வீடு. இவர் அங்கே அந்த ஊரில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு விருந்து நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு வந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தர் சாமானியமான எளிமையான என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் அமர பண்ணினார் என்கிற அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த அரண்மனைக்கு அவர்கள் போனார்கள். விருந்து உபசரணை எல்லாம் முடிந்தது. எல்லா காரியம் முடிந்த உடனே ஐயா அவர்கள், தினகரன் ஐயா அவர்கள் எழுந்து, இனி சாயங்காலம் கூட்டத்துக்கு அவங்க போகணும். ஆகவே இந்த மகாராணியின் இடத்துல அவர்கள் சொன்னார்கள், அம்மா, நான் சென்று வர விரும்புகிறேன், நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் உங்களுக்காக எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டாராம். அப்படி கேட்ட பொழுது அந்த மகாராணி, அந்த அம்மா சொன்னாங்களா, பிரதர், ஐ ஹவ் எவ்ரி திங் இன் மை லைஃப். அன்பான கணவர், நிறைந்த சொத்து, ஆடம்பரமான அரண்மனை, அருமையான பிள்ளைகள், நிறைய வேலைக்காரர்கள். ஐ ஹவ் எவ்ரி திங் இன் மை லைஃப். வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருக்குது. பட் ஐ ஹவ் நோ பீஸ். ஆனால் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. இந்த புற உலக தேவைகள் எல்லாமே எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என் உள்ளத்திலே அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை. ப்ரே ஃபார் மீ என்று கேட்டார்களாம். அன்பானவர்களே, ஒன்றை நன்றாய் நீங்கள் விளங்கி, யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இயேசு இல்லை என்றால் அவனுக்கு இயேசு தேவை. அறிந்தோ அறியாமலோ உலகத்தின் அத்தனை மக்களும் மெய் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
புதிய புதிய மதங்கள், புதிய புதிய வழிபாடுகள், எல்லா காரியங்களும் அப்படி பறந்து விரிந்து போய்க்கொண்டே இருக்கிறதே. அதற்கு என்ன காரணம்? இயேசு இல்லாத உள்ளங்கள் இயேசுவை தேடுகிறார்கள். கடவுளை தேடுகிற இந்த பயணத்தில் தான் எதையோ கடவுள் என்று சொல்லி, எதையோ இவர்கள் ரிச்சுவல்ஸ் என்று சொல்லி அதில் திருப்தியடைய பார்க்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. மெய்யான விடுதலை, மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால அப்படி சொல்லலை. எங்கள் உள்ளங்களிலே இயேசு இருக்கிறதுனால, இந்த டிஃபரன்ஸை புரிந்து கொண்டதுனால இயேசு எல்லாருக்கும் தேவை. இயேசுநாதர் இந்த பூமியிலே நம்மில் ஒருவரை போல மனிதனாய் வந்து அவர் அவதரித்து ஊழியம் செய்த காலத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் வந்தான், ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் வந்தான், ஒரு வேதபாரகன் ஒருவன் வந்தான், ஜனத்தில் பெரியவன் ஒருவன் வந்தான். அதாவது வித்தியாசமான வயது, வித்தியாசமான பதவி, வித்தியாசமான ஆளுமைகள் ஆண்டவரிடத்திலே வந்து அவர்கள் கேட்ட கேள்வி சேம் கொஸ்டின். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி கூட நீங்கள் சிவகாசிக்கு போனீங்கன்னா, தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிவகாசின்னு ஒரு அருமையான நகரம். அந்த சிவகாசியில் தான் எந்த கடையில் பார்த்தாலும் ஒரு போர்டு தொங்கும், வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்கிற ஒரு நகரம் சிவகாசி. பெரிய நகரமாக எடுத்துக்கிட்டால் மும்பை எப்போ போனாலும் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துக்கலாம். வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் அவருக்கு ஆட்கள் தேவை. அவருக்கு நிறைய ஆட்கள் தேவை. ஏன் இத்தனை ஊழியர்கள்? ஏன் இத்தனை ஊழியம்? ஒரே பைபிள் தானே, ஒரே ஆண்டவர் தானே, ஏன் இத்தனை பிரிவுகள்? ஏன் இத்தனை ஊழியக்காரர்கள்? இன்னும் தேவை, இன்னும் சபைகள் தேவை. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியா முழுவதும் இன்னும் சபைகள் தேவை. தமிழ்நாட்டிலையுமே எந்த ஆலயமே இல்லாத கிராமம் ஏராளமாக இருக்கிறது. அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை என்கிற கிறிஸ்டியன் சென்டர்னு சொல்லுவோம். இந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லாத கிராமங்கள் இருக்கிறது. ஒரு ஆலயம் கூட இல்லாத கிராமங்கள் இருக்கிறது. இயேசு இல்லாத ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு தேவை. ஜனங்கள் அழைக்கிறார்கள் ஆண்டவரை. மெய் தெய்வத்தை கண்டுகொள்ள ஆவலோடு அவர்கள் அழைக்கிறார்கள். எல்லாருடைய உள்ளத்திலும் இயேசு இல்லாத எல்லாருடைய உள்ளமும் கதறி கொண்டிருக்கிறது, ஐயா எனக்கு உதவி செய்ய வாருங்கள், எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று. இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்கா தேசத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு அருமையான மிஷனரி சுவிசேஷ தீபத்தை அந்த கண்டத்துக்கே ஏற்றி வைத்தவர். போன பொழுது ஒரு சின்ன குக்கிராமத்திலே ஊழியம் செய்து இந்த கிராமத்தில் உள்ள தலைவன் முதற்கொண்டு எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள். ஒரு எளிய சின்ன கிராமம். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். ஆராதனை முடிந்த பின்பு அந்த கிராம தலைவன் லிவிங்ஸ்டனை பார்த்து என் பின்னால் வா என்று ஒரு காட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போனான். ஆப்பிரிக்காவை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் அடர்ந்த காடுகள். உள்ளே போனால் வெளியில் வர வழி தெரியாது. அப்படியே உள்ளே போனாலும் துஷ்ட விஷ ஜந்துக்கள், நிறைய பாம்புகள், நிறைய விதமான விஷம் தோய்ந்த எறும்புகள்லாம் இருக்கும். அடிவிட்ட பாதையில் இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னால் பயந்து கொண்டே தான் லிவிங்ஸ்டன் போகிறார். ஒரு குறிப்பிட்ட அப்படியே ஒரு ஏத்தம் மாதிரி ஒரு மலை மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது காட்டுக்குள்ளே. இவரும் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மேலே மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு
அந்த பக்கம் பார்த்தா பயங்கர இருட்டு, பயங்கர பள்ளம். மேலே அந்த மலை உச்சி வரை கொண்டு போயிட்டு லிவிங்ஸ்டன் காலில் விழுந்து அந்த தலைவன் அழுதான். இந்த கிராம தலைவன் லிவிங்ஸ்டன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க கூடாதா? 1 வருஷத்துக்கு முந்தையாவது நீ எங்கள் கிராமத்துக்கு வந்து இயேசுவை சொல்லியிருக்கலாமே. ஏன் என்று கேட்ட பொழுது, எங்களுடைய கிராமத்தில் கடவுள் சம்பந்தமான ஒரு பழக்கம் உண்டு, நூதன பழக்கம். ஒரு மனிதன் இறந்துட்டா அவன் நரகம் போயிடுவான். ஆகவே அவன் சாகும் தருவாயில் அவன் உயிர் பிரியும் முன்பாகவே இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் தூக்கி போட்டால் நிறைய மேன் ஈட்டர்ஸ், புலிகள் இருக்குது. அந்த புலியை அடித்து சாப்பிட்றோம். அப்படி உயிரோடு அடித்து சாப்பிட்டா அவங்க பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எங்களுடைய கிராமத்தில் இருந்தது. அதனால் யார் ஊர் தலைவனோ அவன்தான் இந்த வயதான ஆண்கள் பெண்களை சாவ கிடக்கிற அந்த அவர்களை தூக்கி கொண்டு அங்கே போடணும். என் கையால் எத்தனையோ பேரை தூக்கி போட்டிருக்கையா, உயிரோட கொண்டிருக்கு. இவ்வளவு ஏன்? என்னுடைய அப்பாவை நான் தான் தூக்கி போட்டேன். என்னுடைய அப்பாவை நான் தான் தூக்கி போட்டேன். நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயேசுவை சொல்லியிருக்க கூடாதா? ஜனங்கள் அழைக்கிறார்கள், மிஷனரி பணிக்காக ஜனங்கள் அழைக்கிறார்கள். அந்த கூக்குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அது பல மதங்களாய் நமக்கு வெளியே தெரிகிறது, பலவிதமான ரிச்சுவல்ஸாய் நமக்கு தெரிகிறது. இங்கே இருந்து பல கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் அலகு குத்தி கொண்டு அதை தெய்வம் என்று எண்ணி அப்படியே போகிறாங்களே. அதை பார்க்கும் பொழுது அதுதான் உன்னுடைய அழைப்பு, அதுதான் மிஷனரி அழைப்பு. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இல்லாத மனிதர்கள் அத்தனை பேருமே நம்மை அழைக்கிறார்கள், நம்மை அழைக்கிறார்கள். இந்திய மிஷனரி சங்கம் என்று பாளையங்கோட்டையை தலைமையகமாய் கொண்டு இந்தியா முழுவதும் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான மிஷனரி ஸ்தாபனம் உண்டு. கடந்த 20 வருடமாய் அந்த ஸ்தாபனத்திற்குள்ளே பல அறைகூவல் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அவர்களுடைய மீட்டிங்ஸில் பல முறை 20 வருடமாகவே செய்தியாளராய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே உள்ள மிஷனரிகளோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையில் நடந்தது போன்ற அனுபவங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலும் நடந்திருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேகர் நம்முடைய மிஷனரிகள்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? பிரதர், கொஞ்சம் முன்னாடி எங்கள் கிராமத்துக்கு நீ வந்திருக்கக்கூடாதா? ஆண்டவரை அறியாமலே எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் செத்து போனாங்களே, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கக்கூடாது. இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமே. ஜனங்கள் அழைக்கிறார்கள். இந்த அழைப்புக்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கணும், நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும், நம்முடைய கண்கள் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயிர்களெல்லாம் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது, கண்களை ஏறிட்டு பார், காதுகளை திறந்து வை. ஆத்தும ரட்சிப்படையாத 1000 மக்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். மோரிஸ் செர்லோ என்று இஸ்ரேல் தேசத்தைச் சேர்ந்த ஒரு யூதர், அவர் அமெரிக்காவில் மிக வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மோரிஸ் செர்லோ அவர் ஒரு முறை ஸ்டேஜில் அவர் தன்னுடைய அனுபவத்தை வீதமாய் சொன்னார். ஒரு நாள் அவர் நல்லா தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது யாரோ தன்னை எழுப்புவது போல் இருந்தது. அவர் எழுந்தார். கனவு. எழுந்து அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துக்கு போகும் பொழுது
அங்கே தரையில் 2 பெரிய கால் தடம் இருக்கிறது. அந்த கால் தடத்துக்கு மத்தியில் ஹாலோவாக இருக்குது. அப்போ இவரை அழைத்து கொண்டு வந்து அந்த குரல் சொல்லிச்சான், உன் வலது காலை இந்த சுவட்டிலையும் உன்னுடைய இடது காலை இந்த அந்த கால் போன்று அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த ஹோலை மூடி நில்லு அப்படின்னா. அப்புறம் அதே மாதிரி 2 அந்த காலடி தடத்துலையும் இவர் காலை வச்சு அப்படியே அந்த ஹோலை மூடிக்கிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் சொன்னாரா, இந்த காலை தூரம் எடுத்து அந்த பெரிய ஓட்டை மாதிரி இருக்கே அதில் என்ன இருக்குன்னு பாரு. 2 காலையும் தூரம் எடுத்துட்டு பார்த்தா அவர் சொல்கிறாரு, உயிரே போயிரு போல இருக்கு. கீழே பெரிய அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலைகள் பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ள பார்க்கிற ஏராளமான மக்கள் கதறி 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 வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களின் கதறல். அதே போல் இந்த 2 என் காலை எடுத்த உடனே ஏராளமான மக்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அதுக்குள்ளே போய் சாரையாக உள்ள பொத்து பொத்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இப்போ அந்த காலை வச்சு மூடுன்னு. திரும்பி 2 காலையும் வச்சு மூடுனேன். 2 காலையும் வச்சு மூடின உடனே அந்த கூக்குரலும் எனக்கு குறைஞ்சிருச்சு, சத்தம் குறைஞ்சிருச்சு. இந்த ஜனங்கள் உள்ளே வந்து விழுற அந்த இதுவும் நின்றுச்சு. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் திரளாய் நரக தீக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் அதை ஸ்டாப் பண்ணணும். நீ உள்ளே விழுந்து அவன் எவ்வளோ கூக்குரலிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நரகத்து தீக்கு அல்லது நரகத்தின் வாசலுக்கு இந்த மக்கள் போய் விழுந்துடக்கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உலகமெங்கும் போ. சென்னைக்கு கூட வந்தார். 86 அந்த வருஷம் என்று நினைக்க, 86 87 அந்த வருஷங்களில் சென்னைக்கு வந்தார். அவ்வளோ ஆண்டவருடைய ஆத்தும பாரத்தால் நிறைந்து அவர் சொல்கிறாரு, ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்தால் இந்த ஜனங்களுடைய கூக்குரல் உனக்கு கேட்கும். ஜனங்கள் நம்மை அழைக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை ஒரு முறை கூட கேள்விப்படாத எத்தனையோ மக்கள் இந்த பாரத தேசத்தில், இந்திய தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறியாமல் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூக்குரலை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படி, அவர் கிருபை செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, ஏனைய அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, ஏனைய அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. ஸ்தோத்தரிக்கிறப்பா. 1000 மக்கள், இந்தியாவை பொறுத்தவரையில் கோடி கோடியான மக்கள் உம்மை அழைக்கிறார்கள், எங்களை அழைக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள். அன்றைக்கு அந்த மக்கதோனிய தேசத்தை சேர்ந்த மனிதன்
பவுலை அழைத்தது போல இன்றைக்கு கனவில் அல்ல, நினைவிலே கோடி கோடியான மக்கள் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழைப்பின் சத்தத்தை புரிந்து நாங்கள் புறப்பட எங்களுக்கு உதவி செய்தார்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னீங்களே, எங்களோடு கூடவே வருகிற நீர் ஆண்டவரே, ஜனங்கள், ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்களுடைய கதறல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கேட்க செய்யும். நாங்கள் புறப்படுகிறோம். இனி காலம் செல்லாது, நாட்கள் துரிதமாயிருக்கிறபடியினாலே நாங்கள் வேகமாய் இந்த வேலையை செய்ய ஆண்டவரே உத்தமமான பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை எழுப்பித்தார். ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கண்கள் திறந்திருக்கட்டும், செவிகள் திறந்திருக்கட்டும், இருதயம் திறந்திருக்கட்டும். ஆத்துமாக்களுடைய கதறல் ஆண்டவரே எங்கள் பாரமாய் மாறட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.